தெய்வமாக ஏற்று தெய்வத்தொட்டு புரியும். இந்த சத்தியபுரி ஆண்டவர் சத்தியசீல மன்னருக்கு மனைவியாக சத்தியவதி என்ற பெயரோடு நாட்டு மக்களுக்கு எந்த குறைவில்லாமல் சீர சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். என் கணவரோ சுற்றுப்பயணம் செய்வதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். நானும் என் கணவரும் ஒரு சமயத்தில் அரண்மனையிலே எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு உல்லாசமாக எப்படியெல்லாம் ஆடி பாடி கொண்டிருக்கிறது. அவர் நினைக்கும் போது இப்போது அது நான் எப்படி சொல்வது கேட்கிறேன். நாங்கள் இருவரும் எப்படியெல்லாம் ஆடி பாடி கொண்டிருக்கிறோம். உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கி எனக்கோ 3 பிள்ளை செல்வங்கள், 2 ஆண் மகன், ஒரு பெண் மகள். மூத்தவன் பெயரோ ராஜா, இளையவன் பெயரோ ரவி, மகளின் பெயரோ ரோஜா. என் மூத்த மகன் ராஜா படிப்பதற்காக பட்டப்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். எனக்கு முன்னதாக வர வேண்டிய என் தோழர் இன்னைக்கு அறவே இல்லையே. தோழா, அவைக்கு எனக்கு முன்னதான் வர வேண்டியவன் இவனு கால தாமதாக வர வேண்டிய காரணம் என்ன? அம்மா வீட்டுல பெரிய சண்டை நடந்து போச்சுமா. சண்டையா? ஆமாமா. யாராருக்கு சண்டை? நானும் எங்க அக்கா வந்தா 2 பேரு. அப்படியா? நானும் அக்கா 2 பேர் இருக்கும்போது ஒரே அக்கா. ஆமா. எங்க அக்கா என்ன கூடுது, தம்பி நீ ஒரு கல்யாணத்தை செய்து போயிடு, நான் கல்யாணம் செய்து போயிட்டு உனக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் யாரு? அப்படியா? அப்படின்னு எங்க அக்கா கேக்குது. ஐயோ, நல்ல கேள்விதான். அதனால நானும் எங்க அக்கா கட்டுச்சோறு கட்டின்னு ஊர் ஊரா பொண்ணு பாக்குறோம். எந்த ஊர்லயும் பொண்ணு பிடிக்கல. பெண்ணே கிடைக்கலையா? பொண்ணு பிடிக்கல. ஆமா. அப்படியே வந்து கிருஷ்ணாபுரம் வந்து நிக்கிறோம். கிருஷ்ணாபுரத்துல? ஆமா. அங்க நின்ன உடனே இதே ஒரு கிராமத்துல நாடகம் நடக்குதான். நாடகத்துல நிறைய பொண்ணுங்க ஆடுது.
பார்த்து ஒரு பொண்ணை எதனா கட்டி போவேன் ஓஹோ அங்க போய் பார்த்தேன். அப்படின்னு பார்த்துட்டோம். நானும் எங்க அக்கா கட்டி சோறு கட்டி நடு குடிச்சு வந்து உட்காந்துக்கிறோம். ஒரு வெள்ளைப்பாவோட ஒரு கருப்பு பாப்பா. ஆமா அதை பார்த்த உடனே ஆசை வந்துச்சு எனக்கு. அந்த பொண்ணு மேல ஆசை வந்துருச்சு. சரி என்ன செய்தே? அகாடி அகாடி ஏய் அகாடியா? அக்காடி அக்காடி அக்கா அக்கா அந்த வெள்ளைப்பாவோட கருப்பு தாவணி போட்டு நாடுது. அந்த மணிமா பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியா ஓணுன்னு. அப்படியா? 10,000 ரூபாய் கட்ட எடுத்தாங்க அக்கா கையில கொடுக்குது. என்னத்துக்கு? அந்த பொண்ணை எப்படியா இருந்தாலும் போய் அழைச்சிட்டு வந்துரு. ஓஹோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலானே. ஒரு வெளியூருக்கார மேல ஏற முடியுமா? ஏற முடியாது. ஒரு நாளை கொண்டு அவளை கூற முடியுமா? போற முடியாது. 10,000 ரூபாய் கட்ட எடுத்துன்னு கொண்டா பின்னாடி பிச்சுக்கான்னு மூச்சிட்டு போறேன். பின்னாடி போய் பழத்தை வச்சுட்டு அங்க நின்னு கிடக்குறேன். அட பாவமே. என்னடா சைடுன்ட்டு உடனே யாருங்க மாதிரியா ரெண்டு தலைவருங்கன்னு கேட்டேன். ஏன்பா வங்காரத்தை சேர்ந்து சரவணம்பா அப்படின்னாங்க. ஐயா கையை நீட்டுங்க. உடனே 10,000 ரூபாய் கட்ட அவர் கையில கொடுத்தேன். எதுக்கு பண்ணாரு? அந்த வெள்ளப்பாவோட கருத்தாவடிக்கு போட்டு பொண்ணை கை பிடிச்சி கொடுங்க பிடிச்சி கொடுத்துட்டாரு. அந்த பொண்ணு பருபர எங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பாருமே. எங்க வீட்டை தாண்டோம்னா ஒரு ஓடை தாண்டி தான் என்னன்னு போனோம். சப்பாத்தி செடிக்கு நிறைய முளைச்சிருக்கோம். அட புள்ளி செடி. அங்க போயிட்டு அந்த பொண்ணு இப்படின்னு கையை காட்டினான். ஒரு பொண்ணு கூட ஒண்ணுக்கு ஆம்பளை போக முடியுமா? போக முடியாது. எதுவோ பொண்ணு ஒண்ணுக்கு தானே போறான்னு போட்டுன்னு விட்டுட்டேன். சரி சரி அவ பொண்ணுக்கா போனா இவ போயிட்டு சப்பாத்தி செடி இருந்த சப்பாத்தி பயத்தை புட்டு பின்னாடி நல்லா பாவாங்க கேட்கிறான். ஐயோ வீட்டை போனவனே நானும் எங்க அக்கா என் முன்னாடி 3 பேர் சாப்பிட்டோம். எங்க அக்கா கூச்சப்பட்டு தினமலம் பண்ணிட்டு பாய் எடுத்து பாரு அப்படின்னா நான் உள்ள படுக்க மாட்டேன். நான் அப்படிக்கிறேன். எப்படி கேறேன்? நான் வீட்டுக்கு தூரமா இருக்கிறேன். உள்ள படுக்கூடாது. அட பாவமே. 10,000 ரூபாய் கொடுத்து ஊராமிட்டு பொண்ணை கொண்டாந்து அடுத்த வீட்டு தென்னை மேல விட்டு அடுத்த தட்டி முட்டை என்ன பண்றது? என்ன செய்த? அவங்க வீட்டுல பொண்ணுங்க இருப்பாங்க வயசுக்கு வந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம். ஆமா எங்க அக்கா நான் அப்படியா இருக்கா? எப்படி இருக்கா? எங்க அக்கா 13 வருஷம் கருந்தாரிங்கிறா. அடப்பாவி. அம்மா நீ எங்கேயும் போய் படுத்துக்காத. எங்க அக்கா கூட போய் பார்த்து சொன்னாரு. அக்கா கூடவா? ஆமா ஒரு அறியாத பெண்ணாச்சே தனியா படுக்கலாமா? ஆபத்து இல்லையா? எனக்கு அப்பதான் தெரியுது இவன் ஆம்பளை பையன் பொம்பளை வேஷம் ஆடுறான்ட்டு. இவன் ஊரா எவ்வளவு பொம்பளை வேஷம் ஆடினானோ எல்லாம் வேஸ்ட் எங்க அக்காவுட ஆயிட்டு இருக்கிறான். அடப்பாவி. பையனை தேடி பாக்குறேன் பையன் கிடைக்கிற. உனக்கு அவனுக்கு முதலியவர் இல்ல. அவன்தானே அவனுக்கும் உன் கையில தான் முதலியவர். உடனே எங்க அக்கா பிள்ளையார் வேஷம் போட்டுட்டு 10வது மாசம் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டு அடப்பாவமே மணிக்காரி தலையாரி வராங்க. உக்கா கல்யாணம் அவளை எப்படி புள்ள போறது? நீ என்ன சொன்ன? இதே இருக்க கிருஷ்ணாபுரம் பக்கத்துல போனேன். முளப்பட்டி இந்த ஒரு கிராமத்துக்கு நாடு நடத்துக்கு போனேன். ஒரு ஆம்பளை வேஷம் ஆடி இந்த பையனை பொம்பளை வேஷம் கொண்டாட்டி வந்தேன். எனக்கு எங்க அக்கா புள்ள கொடுத்தானா காரியா மூஞ்ச துப்ப மாட்டாங்க. ஆமா 4 பேர் பஞ்சாயத்துல போய் உட்கார முடியுமா? முடியாது. 4 பேர் கூட டீ காலையில போய் நிக்க முடியுமா? ஆனா போயிடுமே. கூத்தாடி பிறந்த காரியா மூஞ்சில துப்பா. எங்க அக்கா கூத்தாடி பிறந்து கூத்தாடி பிறந்தனா காரியா மூஞ்சில துப்பா. அதனால எங்க அக்காவுக்கு பிறந்தது என் புள்ள தான். கூத்தாடி பிறந்தனா காரி துப்பிடுவாங்க. எங்க அக்காவுக்கு பிறந்தது என் புள்ள தான். பாவி தம்பியாச்சு அப்படி சொல்லலாமாடா? இது என்ன பண்றது? கூத்தாடி பிறந்தனா அவமானமா ஆயிடுமே. அதனால எங்க அக்காவுக்கு பிறந்தது என் புள்ள தான். அத சொல்லிட்டு வந்தியா? எழுதி குடுத்துட்டு வர மணிகாராண்ட. அதனால தான் இவ்வளவு நேரமா? ஆமாமா. சரி போகட்டு விடு. உன்னை எதற்காக தெரியுமா? எதற்காக தாய்? பட்ட படிப்பு படிப்பதற்காக சென்ற என்னுடைய மூத்த மகன் ராஜா நாளை நாடு திரும்புவதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தியை தளபதியாக சொல்ல வேண்டும்.